வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முத்து மீனாவும் இந்த போட்டியில் ஜெயிச்சதுனால அது இல்லாம அவங்களுக்கு பிரைஸ் மணி 5,00,000 வேற கிடைச்சிருக்கு. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்பதான் விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க, அவகிட்ட 2,000 3,000 கிடைச்சது காலும் கையும் ஓடாது. இப்ப கையில 5,00,000 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணி தொலைக்க போறாளோ அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏய் விஜயா, என்ன பேசிட்டு இருக்க நீ? மீனா ரொம்ப பொறுப்பான ஒரு மருமக. அவளுக்கு என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியும். நீ சொல்லாத. ஃபர்ஸ்ட் நீ நல்ல மாமியார இருக்க கத்துக்கோ, ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா விஜயா சைலண்டா இருக்காங்க, எதுவுமே சொல்லாம. இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா ஏதாச்சும் நம்மளே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி சைலண்டா இருக்காங்க. அந்த நேரத்துல மனோஜும் ரோஹினும் வராங்க ரூம்ல இருந்து. வந்த உடனே பாட்டி மனோஜை பார்த்து கேக்குறாங்க, மனோஜ், நீ நல்லா படிச்சிருக்க, பிசினஸ் பண்ற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப பிசினஸ்ல ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. கேம் விளையாட சொன்னாலும் போட்டியும் ஒழுங்கா விளையாட மாட்டேற. என்னதான் உனக்கு ஒழுங்கா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது இல்லாம அந்த 30,00,000 எப்படா தொலைச்ச? அது இல்லாம அப்பா கிட்ட இருந்து ஏமாத்தின பாரு, எங்கன்றா கத்துக்கிட்ட? யாரு அவ கத்து கொடுத்தாளா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி நினைக்கிறாங்க, ஆஹா, மனோஜ் சும்மாவே என்னதான் எதுக்கெடுத்தாலும் மாட்டி விடுவாங்க. இப்ப பாட்டியா என்ன கேக்குறாங்க, கண்டிப்பா என்ன மாட்டி விட்டுருவாரு போல. சும்மாவே பாட்டி என்ன திட்டிட்டே இருப்பாங்க. இப்போ இதுவரை மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லி ரோஹினி இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, பாட்டி, இல்ல பாட்டி, ரோஹினி சொன்னாதான், பட் இருந்தாலும் நானும் யோசிச்சு பார்த்துருக்கணும். எனக்கும் சரின்னு பட்டுச்சுன்னு சொல்லி நானும் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி கேக்குறாங்க, சரி அந்த 30,00,000 நீங்களே கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னதான் நடந்துட்டு இருக்கு, கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, பாட்டி அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் பாட்டி, கிட்டத்தட்ட வந்துட்டோம், நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ பண்ணுங்க, 30,00,000 மட்டும் வரலன்னு வை, அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அந்த நேரத்துல ரோஹினிக்கு சிட்டி கால் பண்றான். பார்த்த உடனே ரோஹினிக்கு பயம் வந்துருச்சு. இது பாட்டி பாக்குறாங்க. பார்த்த உடனே ரோஹினி என்ன பண்றாங்கன்னா, சொன்ன ரூம்ல போறேன், கிளைண்ட் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உள்ள பேசுறாங்க. பேசின உடனே வெளியும் கிளம்பி போறாங்க. இந்த மாதிரி கிளைண்ட் கால் பண்ணாங்க, நான் உடனே போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அப்போ பாட்டி மனசுல ஒரு டவுட் இருக்கு. இன்னும் போன் வந்த உடனே ரொம்ப பதட்டமா இருந்தா, அது இல்லாம ரூம்குள்ள போய் பேசிட்டு அவசரமா போறாளே, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல மனோஜ் வந்து ஓரமா உட்காந்து இருக்காங்க. அப்போ விஜய் கேக்குறாங்க, மனோஜ் ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அம்மா இந்த ரோஹினி என்கிட்ட இதை மறைக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேக்குறாங்க, என்ன மனோஜ் சொல்ற, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, அன்னைக்கு ஒருத்தன் கால் பண்ணாமா, கால் பண்ணிட்டு வீட்டு வாடகை இன்னும் தரல, ரோஹினி கிட்ட சீக்கிரமா தர சொல்லு அப்படின்னு சொன்னாங்கம்மா. நான் வந்து கேட்டேன் ரோஹினி கிட்ட. அப்போ ரோஹினி என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டுக்காக எடுத்து கொடுத்தேன், அவளுக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கிறது நான் தான் காசு கொடுக்கணும். சோ வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மொத்தமா காசு தரேன்னு சொல்லியிருக்காமா அப்படின்னு சொல்றாமா அப்படின்னு சொல்லி விஜய் மனோஜ் சொல்றாங்க. விஜய் கேக்குறாங்க, என்ன மனோஜ் சொல்ற, நீ சொல்றதுலாம் உண்மைதானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, அவ நிறைய விஷயத்த மறைக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க. நீ கேட்க வேண்டியதுன்னா அவகிட்ட, சும்மாலாம் விடக்கூடாது அவளை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அம்மா இல்லம்மா, நான் ஏதாச்சும் கேட்க போனா அது ஏன் பார்லரு, நான் என்ன வேணா பண்ணிப்பேன், நீ உன் பிசினஸ் இப்போ லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அப்படி இப்படி என்னென்னமா பேசுறாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயா, என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இவ இப்படி பண்ற இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இத பாட்டியும் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கே டவுட் இருக்கு விஜயா, அவ நிறைய விஷயத்த ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, என்னன்னு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அப்போ விஜயும், ஆமா ரோஹினி நிறைய விஷயத்த மறைக்கிறா, அப்படிதான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. சோ ரோஹினியை பத்தி எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அநேகமா ரோஹினியோட மொத்த ஸ்டோரியும் எல்லாருக்குமே தெரிய வரும் தான் நினைக்கிறேன். ரோஹினி கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லாருக்கிட்டையுமே மாட்டுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கு என்னன்னு சொல்லி கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்து எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.